கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இலங்கை அகதி சத்யசீலனின் உடல் உறுப்புகள் தானம் வழங்கியதில் 7 நபர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே வேடர் காலனி பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த சத்யசீலன் கடந்த 19ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்தார். கோவை தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சத்யசீலனின் உடல் பாகங்களை தானமாக வழங்க குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். இதனையடுத்து சத்யசீலனின் கண், சிறுநீரகம், கல்லீரல், தோல், இதயம் உள்ளிட்டவை தானமாக பெறப்பட்டன. இதன் மூலம் 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சத்யசீலன் மகள் கிளென்சி, உடல் உறுப்பு தானம் குறித்து தனது தந்தை ஆர்வமாக இருந்ததாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏற்கனவே கண்தானம் அளித்ததற்கான சான்றிதழ் பெற்றுள்ளதாகவும் கூறினார். எல்லாம் காலேஜ் படிக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஐ டொனேஷன்ஸ் எதுக்காக வந்து கேட்டால் நாங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்கும்போது என்னைய அக்காவை அண்ணாலாம் சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லது, இது எதுக்கு மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் டொனேட் பண்ணுறது நல்லதுன்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அப்படினால என்கரேஜ் பண்ண அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பிரெயின் டெத் தானே ஆகியிருக்கு, சரி அவங்க ஆர்கனை நம்ம எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நாங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டோம்.